தனித்தரும் கருணை அன்பர்களெல்லாம் ரொம்ப அமைதியாக இருந்து அவர் சொல்லுகிற கருத்தை உள்வாங்கி கொண்டு என்று நம்புகிறோம். அந்த நம்பிக்கை வீண் போகாதுன்றதும் நம்புகிறோம். அதனால எல்லாரும் ஒரு முறை உள்வாங்கினா கைது கொஞ்சம் மேலே உயர்த்தி காட்டினீங்கன்னா எல்லாரும் சந்தோஷமா இருக்கும். அவன் எல்லாருமே வாங்கிட்டு வந்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி. அந்த கருத்துக்களை உள் வாங்கிக் கொள்வதும் அதை நடைமுறை வாழ்க்கை நம்மளும் தெரிஞ்சுக்கணும். நம்ம தெரிஞ்சுக்கணும் 4 பேருக்கு சொல்லணும். அதான் ஒரு நல்ல மனிதனுடைய கடமை. இப்போ ஒரு சீனியர் இருப்பார், அவர் நல்ல வேலைக்கார் தான். ஆனால் நல்லா அந்த வேலையினுடைய நுணுக்கம் முடிவு எல்லாத்தையும் நம்மள எல்லாம் அனுப்பிச்சுடுவார். அவன் தெரிஞ்சுக்கணும் நம்ம மதிக்க மாட்டான். அதனால அந்த விஷய அந்த மாதிரியான ஒரு எண்ணம் கொண்ட மனிதர்களும் இருக்கிறாங்க. ஆனால் ஐயா தோற்றராமன் ஐயா அப்படி இல்லை. அவர் தெரிவிக்கிற விஷயங்களை பாரதிராஜன் சொல்வார், தான் அறிந்த விஷயங்களை நமது பரிவாரங்களோடு சொல்ல வருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்துல கைத்துல பாட்டு போடுவோம். ஐஸ்வீல் இருக்கு, மயில் இருக்கு, குலவெட்டு அது இருக்கு அப்படின்னு. அது மாதிரி அந்த பரிவாரங்களோடு நம்முடைய வள்ளலார் சன்மார்க்க அன்பர்களுடைய அந்த அன்பருக்கு முதல்ல போய் சேர்ந்தா அது எல்லாருக்குமே போய் சேரும். இதுல இருக்க ஒவ்வொரு ஆளுக்கு சொன்னா 100 முறை சொன்ன மாதிரி நடிகர் 1000 பேருக்கு சொன்ன மாதிரி அப்படின்னு நினைக்கிறேன். பாட்டை முழுமையா இது நடக்கிறதுக்கு காரணம் ஐயா போடுறாங்க ஐயா தான். அதனால அவருக்கு போர் கொடுக்காம தான் நம்ம பாவத்துக்குள்ளாயிரம் தான் போர் கொடுத்தோம். கொடுத்துட்டு இனிமேல் அதை தொடர்ச்சியாக பேசலாம்னு கேட்கிறேன். எல்லாரும் கருத்து உள்வாங்கிங்க, விழிப்போடு இருங்க. குருவை மதிய போட்டை சிறந்ததாக இருந்து இன்னும் அதை நல்ல விசாலமாக திறந்து மகன் பெருமானுடைய திருவருட்பாக 6000 பாடல்களும் ஒவ்வொரு பாடலும் ஒரு மாணிக்க மணிதான். அதில் இது முக்கியம் அது முக்கியம்னு நம்ம இது பண்ண முடியாது. இருந்தாலும் ஒரு பாடலை பார்க்கும்போது ஐயோ இது ரொம்ப முக்கியமாக இருக்கு அப்படின்னு அடுத்த பாடலாம் நான் மறந்துடுவேன். அப்படி ஒரு முக்கியமான பாடலை பார்க்கலாம். ஏன் அப்படின்னா ஆன்மீகத்தில் நம்ம ஒரு உயர்ந்த ஒரு நிலை அடையணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த தேகம் நான் அல்ல அப்படிங்கிற உண்மையை கிரகித்து உள்வாங்கி அனுபவபூர்வமா இந்த உணர்விலிருந்து வெளியேறது தான் நமக்கு முன்வைக்கப்பட்ட சவால். சவாலே சவால். அதை வள்ளல் பெருமான் சின்ன வயசுலேயே இந்த உடல் உணர்விலிருந்து வெளியேறிட்டார். இந்த உடல் உணர்வே அது கிடையாதான். உடல் உணர்வே கிடையாது. அவர் வாழ்ந்த இடமே இந்த சித்தாகாசம். இங்க இருக்கிற நான் தலைக்கு மத்தியில் இருக்கிற சித்தாகாசத்தில் தான் வாழ்ந்தாரு. ஆனா அப்பத்துக்கு அது திருவொற்றியூர்னு சொன்னார். அவர் பார்த்த திருவொற்றியூர் சென்னையில் இருக்கிற திருவொற்றியூர் அல்ல. அவர் பார்த்தது திருவொற்றியூர் நம் தலைக்கு நடுவுல பார்த்தாரு. இதுதாங்க இந்த இடம் தான் திருவொற்றியூர் சொல்றது. இந்த மண்டைக்குள்ளதான் மகாதேவன். மண்டைக்கு உள்ளதான் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு உயிருக்கும் அந்த மண்டைக்குள்ளதான் மகாதேவன் எங்க இருக்கிறார்கள். சித்தர்கள் 10,000 வருடங்களுக்கு முன்னாடியே நமக்கு சொல்லி வச்சிருக்காங்க. எங்க அப்படின்னா இந்த பாருங்க, இந்த மண்டைக்குள்ள 3 மூளை. 3 மூளை. ஒன்று பெருமூளை. இந்த மண்டை ஓட்டை ஓப்பன் பண்ணாலே நமக்கு பெருமூளை தான் பெருசா இருக்கும். ஒன்று. 2வது மூளை கழுத்துக்கு பிடிக்கும் திருமூளை. முகடு திருமூளை. இந்த அண்ணாக்கு இருக்கு பாருங்க, மேலே தொங்கும். அதை ஒட்டினா ஒரு ஓடு வரும் அந்த மண்டை. அதுக்கு மேலே இருக்கிற மூளைக்கு பேர் தான் நடுமூளை, முகுல மூளை, மெடுலா அப்ளாங்க. இந்த முகுல மூளை அவ இந்த இடத்துல பெருமூளை, இந்த இடத்துல திருமூளை, அது மண்டைக்குள்ள மேல இருக்கிற முகுல மூளை. இந்த லொகேஷன் தான் சித்தர்களே சொல்லி வச்சிருக்காங்க. உச்சிக்கு மேலே உன் நாவுக்கு, உச்சிக்கு கீழே அந்நாவுக்கு மேலே
நிதம் வற்ற விளக்கு எரிதறி வளைந்தனே அவியாமல் எரிதறி. நிதம்னா நிச்சயமாய் அர்த்தம், நாள்தோறும் அப்படின்ற ஒரு அர்த்தம் வேறு. நிச்சயமாய், அனாதியாய். அதுக்கு ஆதி அந்தம் என்பதெல்லாம் அதுக்கு கிடையாது. முதல் முடிவு என்பது கிடையாது. அதுதானே அற்புதம், அதுதானே அற்புதம். அந்த ஒரு உண்மையை மட்டும் நினைச்சு பாருங்க. நம்மளாம் இந்த பூமியில அவை 1400 கோடி வருடங்களுக்கு முன்னாடி உயிரினம் தோன்றுது. ஆனா மனித இனம் தோன்றி 40 லட்சம் வருடங்கள் மனித இனம் தோன்றி கணிக்கப்படுகிறது. அது ஊர்ஜிதப்பட்டு நாம் சொல்ல முடியாது. 40 லட்சம் வருடங்களாக மனிதன் பரிணாம வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறான். முதல்ல ஆடை இன்றி தெரிந்தான். ஆடை இன்றி தெரிந்தவன் காட்டுக்குள்ளே வாழ்ந்தான். அப்ப காட்டுக்குள்ளே வாழ்ந்தால் அது மற்ற உயிர்கள் புலி சிங்கம் அவனை கொள்ளுவிடும் இல்லையா? ஆனா கொள்ளவில்லையா? என்ன காரணம்? திண்டுக்கல் சரணானந்த சாமி சொல்றாங்க, அவங்களாம் நெற்றிக்கல் திறக்கப்பட்டாங்க. இப்போதுள்ள மனிதனை போல் 1 மடங்கு அதிக உயரமும், இப்போதுள்ள மனிதனை போல் 1 மடங்கு அதிக பருமன் உடையவனாக இருந்தான் ஆதி மனிதன். அதனால மிருகங்கள் அவரை கண்டு அஞ்சின. அதே மாதிரி தோல்லாம் குளிர், வெப்பம், மழையை தாங்கும்படியாக அவனுக்கு இருந்தது. இருந்தாலும் அசௌகரியத்தை உணர்ந்தான். அதுக்கப்புறம் ஆற்றங்கரை நமக்கு சேஃப்டியா இருக்கும், தண்ணி ஓடுதுன்னு ஆற்றங்கரையில இருந்தான். அப்புறம் குளிர் மழையை கொஞ்சம் கொஞ்சமா அந்த பரிணாமம் வர வர அவன் குளிரையோ மழையோ வெப்பமோ அது ஒரு கம்ஃபர்டபுளா அவனுக்கு ஃபீல் பண்ணல. அதனால பெரிய பெரிய மரத்துடைய இலைகள் பட்டைகள் இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம், ஸ்கூல்ல நம்ம எல்லாம் படிச்சிருக்கோம். அப்படி உடம்ப போட்டுட்டு அப்படி காப்பாற்றி வந்தோம். அப்படியே லட்சக்கணக்கான வருடங்கள் அப்படி ஒரு ஆதி மனிதனுக்கு முக்கியமான கல்வி கல்வி பேச தெரியாது. ஆதி மனிதன் ஊமையாகத்தான் இருந்தான். ஏன்னா அவனுக்கு மொழி தெரியல. மனம் அப்பதான் தோன்றும் போது இது என்ன தெரியல, இதுக்கு என்ன பேர் வைக்கணும், முதல்ல இது பேர் வச்சு அந்த பேருக்குரிய தன்மை இதெல்லாம் வழக்கத்துக்கு வரணும். அது அப்ப உருவாகாத போது அவன் கேட்க தெரியல, எதை பற்றி வச்சு ஜாடமாடையா பேசிக்கிறான்னு சொல்லுவாங்க. மொழியே சொல்ல தெரியாது, ஜாடமாடையா பேசுவாங்க. இப்படிதான் அது ஆரம்பிச்சது. இப்படி ஆரம்பிச்சு அப்புறம் இறைவனுடைய அருள் உள்ளதே இருக்கு. அந்த உள்ளொளியானது உள்ளதே இருந்து நம்மளை பக்குவப்படுத்திட்டே வந்துருக்கு. நாமளும் ஆதி மனிதனா இருந்துதான் வந்திருக்கோம். நம்ம இப்போ 1 லட்சத்துக்கு வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம மனிதனா இருந்திருக்கலாம். நம்ம இந்த திடீர்னு இங்க தியானத்துக்கு கலந்து பெருமானத்தை வரலாம் முடியாது. கரியை விரியை யோகம் ஞானம் எல்லா மதத்திலையும் எல்லா இதையும் தெரிஞ்சு இலைக்கே சொல்லி கலந்து பெருமான் ஒரு விண்ணப்பத்தை சொல்றார். எல்லா சமயங்களிலும் சென்று இலையிலே அலையிலே எடுக்க சொல்ற. அதெல்லாம் தெரிஞ்சுதான் நம்ம இங்க வந்திருக்கோம். அப்படின்னா நம்ம பலத்த அடி வாங்கியிருக்கோம். நம்ம தவம் பண்ணமா இல்லையா? அது அறிவிச்சு நம்ம வாழ்க்கையில முன் பிறவிகளில வாழ்க்கையில பல துன்பங்கள் அனுபவித்து அவருடைய பறவை கருணாநிதியாருடைய திருவள் சமூகத்துல போய் சேர்ந்து நம்ம கைக்கு திருவருப்பாக சும்மா நமக்கு சார் அவருடைய கிடைக்கும் தொழில்நோக்கத்தினால நம்ம கைக்கு திருவருப்பா கிடைச்சிருக்கு. இப்ப அதுக்கேற்ற ஒரு விசாலப்படுறோம். ஆக இந்த அந்த மூலம் நம்மளுக்கு மேல ஒரு சின்ன எலும்பாலான ஒரு குழி இருக்கு. அதை ஆங்கிலத்துல பிட்யூட்டரி போசா சொல்றாங்க. ஏன்னா பிட்யூட்டரி சுரபிக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால அதை பிட்யூட்டரி போசா. அது இன்னொரு வகையில செரப்ரல் ஸ்பைனல் கேவிட்டி மருத்துவ துறையில இருக்கு. அதுதான் சொன்னாங்க. அதை பகர வடிவ புரியுங்க. நம்ம பாவம் நம்ம எப்படி போறோம்னா இப்படிதான் போறோம். இப்படியா போறோம்? கட்டமா யாரும் போறது வேகமா இப்படிதான் போறது. அது எப்படி வரும்னா இங்கிலீஷ் லெட்டர் யூ மாதிரி வரும்.
அதான் யூசர் கேவிட்டி அல்லது பகர வடிவ குழி, அதுதான் இங்க இருக்கு. அது எல்லாருக்கும் இருக்கு. அந்த குழிக்குள்ள ஒரு திரவம் கொடுக்குது, அது சர்வரோபயல் ஃப்ளூயிட். அது உடலுக்கு எல்லா சக்தியும் அது சொத்து சொத்தாக சொல்லணும். அது உடலுக்கு அப்பப்போ நமக்கு எனர்ஜியை ஃபீல் பண்ணிட்டே இருக்கு. அதுக்கு மேலே அந்த குழிக்கு மேலே ஒரு சின்ன கேப், ஒரு சிறிய வெற்றிடம் அது இருக்கும். அந்த வெற்றிடத்தில் தான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் பரிபூரணமாக இருக்கிறார். அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் பரிபூரணமாக ஒவ்வொருத்தருக்குள்ளவும் இருக்கிறார். இப்போ இது பற்றியா சொல்லணும்னா, வள்ளல் பெருமானுக்கு உள்ள எந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் பரிபூர்ணமாக இருந்து அருள் புரிந்தாரோ அதே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் முருகன். வித்தியாசமே இல்லை. ஆனால் நாம் அவர் இருக்கிறத நினைச்சு பார்க்கல, அவர் நினைச்சு பார்க்கறாரு. அவருடைய அருள் ஆற்றலாம் எண்ணி பார்க்கறாரு. இதுதான் அவர் நினைச்சு பார்க்கறாரு. அதான் பாடினார், நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றலும் தண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளவுது நல்லதிலே ஞானத்து அரசே என்னுரிமை நாயகனே என்று வணங்கு வணங்கு ஏதும் நான் உலகிலே மரணா பெருமாள் மாயலாம் கண்டி புனைந்துடைய பொய்முறையே சத்தியம் சொல்கின்றேன். பொற்கவையில் சிற்றவையில் தருணம் இதுவே. இதை திருவருட்பாளர் ஞான சரியை அப்படின்ற தலைப்பு அல்லது மன்னனில்லா பெருவாழ்வு அல்லது வாய்ப்பறையாற்றல் 3 தலைப்பை கொடுத்திருக்காங்க. அதில் 28 பாடலை வரலாறு சொல்ல வந்த செய்தி என்னன்னா, மனிதனுக்கு மரணமில்லா பெருவாழ்வு, மனித குலத்துக்கு மரணமில்லா பெருவாழ்வு. இது என்ன, பிறந்தவன் சாகரான சாகணும், இதெல்லாம் வரலாறு யாரும் சொல்லாத சொல்றாரு இல்லை. இறைவன் போய் சொல் அப்படின்னு சொல்றார். மனிதன் மரணம் இல்லாமல் வாழலாம் அப்படின்னு வரலாறு சொல்ல. மனிதன் மரணம் இல்லாமல் வாழலாம் என்று வரலாறு சொல்லவில்லை. அப்ப என்ன சொன்னாரு? மனிதன் மரணம் இல்லாமல் வாழ வேண்டும். வாழலாம்னா அது சாய்ஸ், நோ சாய்ஸ். நீ மரணம் இல்லாது வாழ வேண்டும். அதுக்காக தான் உனக்கு 96 தத்துவ தேகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 800 கோடி மனிதரும் வாழலாம், வாழ வேண்டும், வாழ வைப்பார். இனி நினைக்க மனித குலம் மரணமில்லா பெருவாழ்வை பற்றி தான் ஆராய்ச்சி பண்ண. இதுவரையில் இருந்தது போல் இனி பிரபஞ்சத்திலே இந்த உலகத்திலே காலம் போகலாம். இதுவரை எப்படி இருந்தது? அது முன்னாடி விவசாயம் தான், நட்டது, ஆடு மாடு கட்டுறது, அது ஒன்றும் வாழ்க்கையில ஒன்றும் பாடம் இல்லை அப்படின்னு போயிட்டான். இப்போ ஒரு 60-70 வருஷமா குறுந்தொழில் தான், அதுவும் 30-40 வருஷமா அது எத்தனை லட்சம் வகை தொழில்கள் இருக்குன்னே தெரியாது. ஒரு டிராக்டர் தயார் பண்றான், ஒரு காரை தயார் பண்றான், அதுக்கு 200-300 ஸ்பேர் பார்ட்ஸ், அதுக்கு அத்தனைக்கு தனித்தனி கம்பெனியில ஆர்டர் கொடுத்து வாங்கலாம். ஒரு கம்ப்யூட்டர் தயார் பண்றான்னா அவன் 100 கம்பெனியில கான்டாக்ட் பண்ணி அதை ஒன்னா இணைப்பான். இப்படி நிறைய இருக்கு, ஏகப்பட்ட தொழில்கள் இருக்கு, பல லட்சக்கணக்கான தொழில்கள். அப்பெல்லாம் முக்கியமான தொழில் விவசாயம், அதுக்கடுத்த தொழில் நெசவு. இது 2 தான் மெயின். அதுக்கப்புறம் ஊருக்கு ஒரு 500 பேர் ஊர்லன்னா ஆச்சாரியம் இருப்பாங்க. எங்க ஊர்ல நான் இருக்கும் போது ஒரே ஒரு ஆச்சாரி தான், அவங்க ஒரு குடும்பம் தான். யாரு நகை வாங்க போறாங்க, நகை வாங்க சொன்னா
ஒரு அரை கவரம் போட்டு கல்யாணம் பண்ணி அனுப்புறாங்க. அதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது. அது கல்யாண நாட்கள் தான். ஆனா அவருக்கு ஒரு நாள் ஒரு வருடம் ஃபுல்லா யாராவது ஒருத்தர் திரும்ப கிடையாது. அப்புறம் இடையர் அப்படின்னு ஒரு அவங்க ஒரு 7-8 பேர் குடும்பம், அவ்வளவுதான். அவங்க ஆடுலாம் மாடுலாம் ஓடி விட்டா காலையில ஓடி போய் சொல்லிட்டு சாயந்தரம் தான் இருக்கும். மாடுலாம் ஜாலியாக போயிட்டோம். இப்போ அதெல்லாம் கிடையாது. இப்போ தெருவில் பிளாஸ்டிக் கவரை சொல்லுது, செவுத்துல சுவரொட்டி சொல்லுது, இல்லை பண்ணையில கட்டி போட்டுறாங்க, சாவர வரைக்கும் கட்டி போடுறான், தவிடு வைக்கிறான், நீர் வைக்கிறான். என்ன பிரயோஜனம்? அதை நடக்க விடுறதுக்கு இடம் கிடையாது, சேவை கிடையாது, அதெல்லாம் சாவம். இது நொடிக்கு நொடி கொலை. அப்போ சமுதாயம் இன்னைக்கு சமுதாயம் எல்லா யூடியூப்ல பாத்தீங்கன்னா அணுகுண்டை பத்தி தான் பேசுறேன். யூடியூப் பாருங்க, நீங்க ஒண்ணு பாருங்க. அணுகுண்டு எவன் போடுவோம் எப்ப போடுவோம் செட் பண்ணிக்க. அந்த ஒரு அழிவு நிலைக்கு வந்துச்சு. எல்லாத்தையும் மாசுபடுத்திட்டான். உயிரினங்கள் எந்த உயிரும் நிம்மதியாவாது. தண்ணீர் அடிக்கல, உணவு கிடைக்கல, காய் அழிச்சுட்டான். ஆக உணவு இல்லாத சாப்பாடையா மாட்டான். அது ஒரு சாப்பாடே இல்லைன்னா அந்த மாதிரி ஆயிடுச்சு. எதுக்கு இதை சொல்றோம்னா, ஆக நம்ம இந்த மரணம் உலகம் தோன்றதுக்கு ஒரு காரணத்தை, அந்த பிரபஞ்சம் அது ஒரு நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய தருணம் வந்துவிட்டது. அது என்னன்னா, அதுதான் மனிதனுக்கு மரணம் இல்லாத வாழ்க்கை. சரி, இதுல என்ன ரகசியம்? மனிதனுக்கு என்ன மரணம் இல்லாத வாழ்க்கை? ஒண்ணுமே புரியலையே. இந்த உடம்பை வச்சுட்டு எப்படி மரணம் இல்லாம வாழணும்? எவ்வளவு நாளைக்கு? எத்தனை கோடி 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 யுகம் யுகங்களானாலும் மரணம் இல்லாமல் வாழலாம். பசி இருக்காது, தூக்கம் வராது, எந்த ஒரு இருக்காது, ஆனந்தம் வரலாம். அப்ப இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது? என்ன இருக்குது? அதுதான் அன்பு என்கின்ற ஒரு தப்பு. இப்ப முதல்ல நம்ம பேஸ் பார்த்தோம். என்ன சொல்றான்? அப்படின்னு ஒண்ணு எது இந்த பிரபஞ்சம் உருவாகுதுன்னா அதுக்கு எந்த ஒரு ஈஸி உருவாக்குதுன்னா அதுக்கு பல நமக்கு போயிடலாம் கல்வி பண்ணாங்களா என்ன ஆங்கில புராணம் இதிகாச ராமர் லட்சுமணெல்லாம் வராது. நம்ம உண்மையை பற்றி தான் நம்ம கேட்கணும். ஒரு பேர் போர் எடுத்துக்கலாம் கேட்கணும். ஆக அப்படி இருக்கிற நேரத்துல சில பேர் ஒன்றுமில்லாத இடத்துல ஒரு பார்ட்டிகள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இல்லையா? அதை நம்ம முன்னாடி பார்த்தோம். ஒரு நுண்ணிய ஒரு ஊடக பொருள் ஏதோ ஒன்று இருந்தாக வேண்டும். அதுதான் வரலாறு சொன்னாங்க. அதுதான் உண்மை. அவங்க அனுபவத்திற்கு இது இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் ஆராய்ச்சி எத்தனை கோடி கோடி ஆண்டுகள் ஆராய்ச்சி பண்ணாலும் ஆராய்ச்சிக்கு உட்படாதது அந்த கடவுள் அன்பு தத்துவம். தற்போது விழுந்து கம்ப்ளீட்டா சரண்டர் ஆகி அதை தண்ணி விட்டு அழுதாதான் உன்னுடைய அற்புதம் இப்படி இருக்கு. இறைவா, ஆண்டவருடைய அற்புதத்தை முதல்ல நினைச்சுக்கோம். என்ன அற்புதம் 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 அற்புதம்னா என்னன்னா ஒரு அற்புதத்தை சொல்லுங்க. நினைந்து உணர்ந்து சொல்றாரு வரலாறு. ரைட்டு. எதை நினைக்கிறது? எதனா ஒண்ணு நினைக்கலாம் முடியாது. ஒண்ணு நினைச்சு பார்ப்போமா? பார்ப்போம். இல்ல அதுல ஒண்ணு நோ ப்ராப்ளம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இந்த சக்தி விசார அமர்வு அமைதியாக போய்கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் ஆற்காடு மணியிலிருந்து நம்முடைய சன்மார்க்க நண்பர் ஒரு கணேசன் ஐயா அவர்கள் வந்திருக்கிறாரு. அவர்களும் நம்மோடு சில சக்தி விசாரத்தை பகிர்ந்து கொள்ள உள்ளார். அவரை அன்போடு சபைக்கு அழைக்கிறது. கணேசன் ஐயா சந்திக்கிறோம்.
பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. இடையில் ஒரு தடையோடு என்று நான் நினைக்கிறேன். ஐயா நடத்திட்டே இருந்தாரு, அவர் திடீர்னு கொஞ்சம் அவர் ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிமிஷம் பேசணும் அப்படின்னாங்க. நம்முடைய வடலூர் ஐயா அவர்கள் வல்லவ பெருமான் அவர்கள் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்றுதான் நினைச்சாங்க. இந்த உயர்ந்த கொள்கை உலக அளவில் வளரணும், இதுக்குதான் அவர் முதல்ல சங்கம் ஆரம்பித்தார். அதற்கடுத்து அன்னதானம் ஏற்படுத்தினார், சபை ஆரம்பித்தார். அதை விட்டு மேட்டுக்குப்பத்தில் சித்தி வளாகத்தில் நிறைவடைந்தார். எல்லா ஊர்களும் கலந்திருக்கின்றார். அங்க ஞான சபையை நம்ம ஒவ்வொருத்தரும் உள்ளிருந்து பார்க்கணும்னு வரும். சத்திய ஞான சபையை என்னுள் கண்டனன் சன்மார்க்க சித்தியை நான் பெற்றுக் கொண்டனன் என்று வருங்க. இந்த அற்புதமான இந்த உடல் ஆவி அடங்கும் முன்னே சத்குருவை நாடி தவம் பெற்று வாழ வேண்டிய அந்த பொறுப்பை உணர்ந்து நாம் ஒவ்வொருவரும் வழிகாட்டியாக வாழ வேண்டும். நம்ம குடும்பத்திலே கூட நடைமுறை சிக்கல்கள் இருக்குங்க. எனக்கு ஒரு ஈடுபாடு வந்துட்டு ஒரு 25 வருஷமா நான் 20 வருஷமா எண்ணெய் சாப்பிட்றதில்லை. ஆனால் எங்கள் வீட்டை வந்து சாப்பிட்றாங்க. நானும் வாங்கி கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் இப்போ. ஆமாங்க, நடைமுறை பிரச்சனை இருக்குதான் செய்யுது. நீ ஒன்றா இருந்துட்டுங்க, இந்த நடைமுறை சிக்கல்லாம் தீர்க்கிறதுனா முடிவு. நான் சொன்னா ஒன்று நீ ஒன்றா சாப்பிடு. சரி, நம்ம ஒன்று இருக்கு 20 வருஷமான ஒரு உன்னதமான கொள்கையை நான் ஏற்றுக்கிட்டேன். ஆனால் அவங்கள கட்டுப்படுத்த எனக்கு நீங்கள் வாங்கி கொடுத்துட்டு போங்க. ஏன்னா என் குழந்தைங்க அப்பா நீங்கள், எங்கள் கணவர், நான் இன்னொரு கேட்டாங்க எனக்கு அப்படிங்கும். அப்படி ஒரு நடைமுறை சிக்கல்லாம் இருக்குது. அதுக்கெல்லாம் ஐயா சத்தியவதாரத்தில் என்ன பதில் சொல்ல போகிறாரு எதிர்பார்க்குறேன். அது தப்பு. நான் எவ்வளோ சொல்ல கேட்க முடிய மாட்டேன்றதுங்க. என்ன பண்ணுறதுங்க? சரிங்க, நல்லதுங்க. அந்த உயரிய கொள்கையை நாம அவங்களுக்கு வாங்கி கொடுத்தா கூட நான் வந்து அதில் வந்து எந்த வித முட்டையோட சாப்பிட்றது இல்லைங்க. இந்த நல்ல உடம்ப ஒரு முறை கிடைக்கிறதுல நம்ம நல்லபடியாக பயன்படுத்திக்கணும். எல்லாரையும் கொண்டு போனதான் நாங்கள் முயற்சிக்கிறோம். அதுக்கு ஐயாவுடைய சத்திய விசாரமும் இந்த உள்ளொழிக்கையாகவும் மிக்க பங்களிக்கும் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் அவரை தொடர அழைக்கிறேன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. ஐயா வளர்ப்புலேருந்து வந்துட்டார். அவருடைய மண்ணின் மைந்தர் ஜோதியஸ்வரன் வளர்ப்புலேருந்து வந்திருக்காரு. ஐயாவோட சொன்னார் திருவானந்த வாரியார் சுவாமிகள் அந்த ஊருக்கு அடிக்கடி போயிட்டு ஆன்மீக அந்த மண்ணிலிருந்து வந்து நம்முடைய ஒரு வார்த்தைகள் மனிதர்கள் வாழ்வாங்க. ஐயா கூட சொன்னார் கலைகள் இப்படிலாம் இருக்குது, ஜாமியாக நோக்கப்படுது. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் நம்ம இவ்வளோ பேர் தான் நம்ம இங்கே வந்துருக்கோம். ஏற்கனவே ஒரு 10 நாட்களாக நம்ம இதை வந்து வாட்ஸ்அப்பில் தான் அனுப்புகிறோம். அது மாதிரி சில முக்கிய கலைகள் இருக்குது. ஐயாவும் சொல்றாரு சமயங்கள் சில கலைகள்லாம் இருக்கு. அதெல்லாம் நீங்கி தான் இப்போ இங்கே வந்திருக்கோம். அப்படிங்கிறது தான். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இதில் முன்னேறி செல்லலாம். அந்த ஆசை ஐயா விளையாடுறாங்க. ஐயா இப்போ ஒரு விளக்கங்கள் சொன்னாருங்க. கணேசன் வந்து வளர்புறம் சன்மார சங்கத்தை இப்போ தான் வழி நடத்துகிறாரு. தினசரி அன்னதானம் கல்வி நடக்குது. மாணவர்களுக்கு திருவருட்பால சொல்லிக் கொடுக்குறாரு, அகவல் பாராயணம் சொல்லிக் கொடுக்குறாரு. ரொம்ப சிறப்பான முறையில் சொல்லிக்கிட்டாரு. வள்ளல் பெருமானுடைய 200வது ஆண்டு விழா, அதனுடைய அப்படி எப்படி ஐயா பொறுப்பேற்று நடத்துகிறாரோ
அதே மாதிரி வளர்ப்பு நடத்தணும். இவர் தான் பொறுப்பேற்று எல்லா இதையும் சிறப்பாக நடத்திருக்காரு. அதுக்கு முன்னதாக ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி புலால் மறுப்பு குறித்த ஒரு விழிப்புணர்வு நாங்கள் தெருவாக கொண்டு போனோம். அப்படி சொன்னேன் பட்டினி எல்லாமே செஞ்சுட்டாரு. அந்த ஊர்வலத்தில் 50-60 பெரியவங்களாம் கலந்துக்கிட்டாங்க. சொல்லுங்க அது மாதிரி ஒரு காரியத்தை ஒப்பஸ் பண்ணால் சிறப்பாக செஞ்சுக்கிட்டாங்க. ஏன் நம்ம ஐயா சொன்னாங்க, நம்ம ஒரு வீட்டில் சாப்பிட்றாங்க, அதனால தான் நாசா சொல்ல நீங்க சாப்பிட்றேன் தன்னும் பெருக்கத்து தான் பிரிவு உதவா எங்கேனும் மாறும். இப்போ ஒரு தலைவன் தெரியாதான் அந்த குடும்பம் கிடையாது. அந்த தலைவன் தெரியலன்னா அந்த குடும்பம் இருக்காது. நான் கூட ஐயா சொன்னார், எல்லாமே நான் சாப்பிட்டோம்னா சிறிய வயதில பசிக்காக எங்க தாய் வந்து அந்த வயோதியின் கொடுமையார் அப்ப பசி, இப்ப பசியில ருசி, இப்போ ருசிக்கா சாப்பிடுறாங்க. அதெல்லாம் அந்த பசி கொடுமையினால அந்த நாள்ல தாய் எதிர் ஏதோ வந்து சாப்பிட்டோம். அப்போ அந்த மெய் உணர்வுகளை உணரல. அதுதான் இந்த மனித துறைக்கு நோக்கம் அறிவாகிய ஆன்மாவும் அறிவுக்கு அறிவாகிய உண்மையும் அறிந்து எண்ணம் அறிவதே மனித துறைக்கு நோக்கம். அப்போ நாம் இந்த பிறப்பு இறப்பு என்ற பெரு துன்பத்திலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டுமானால் சத்தியமான கடவுளை நம்ம நம்பணும். அப்போ உண்மை என்ற அந்த கடவுளை அவங்களுக்கு நம்ம உணர்த்தணும். அது எப்போ நம்ம தான் உணர்த்தணும். தன் மனைவியாட்ட பசங்களாவட்ட நாம சொல்றத நம்ம கரெக்டா இருந்தா நாம செய்வாங்க, நாம கரெக்ட் இல்லைன்னா அதுவும் அதே பேர் தெரியும், அது வடிச்சு கொடுக்காது. அது போல இப்படி நான் இருந்த காலத்தில் இந்த திருப்புகளை வந்து பாடுவோம். இப்ப சொல்றாரு எத்தனையோ கோடி கணக்கான எத்தனை கோடி கோடி எப்படி ஓடி யாரு எப்படி அவரேதோ அழகேதோ இப்படி பிறந்து வளர்ந்து எழுதும். அந்த விஞ்ஞானத்தை அறிவுதான் இது போல சன்மார்க்கத்தை காணும் போது அந்த திருப்புகள் பார்க்கும்போது அதில் வந்து கொஞ்சம் நல்லா ஒரு திருக்குறள் எடுத்தோம். அதெல்லாம் வந்து எத்தனை கோடி நம்ம சுற்றினால நட்டக்கல்லை வேதம் என்று நாடுபுற காட்சியை சுற்றி வந்து முணுமுணுக்கு சொந்தம் மந்திரி ஏதடா நட்டக்கல்லை பேசுவோம் நாடும் இருக்கை சொத்தை கட்சி தத்துவம் கரிப்புவது மாதிரி போன. அப்போ நம்ம வந்து சுற்றினாண்டா நாம் சுற்றி இறங்கணும். அப்போ உணர்ந்து வாங்கணும். அதுதான் இந்த உள்ளூர் ஞானம். அதை வந்து இப்ப பார்க்கும்போது எனக்கு தெரியாது, அது உள்வாங்கினாதான் தெரியும். அது இறைவன் வந்து பொறுத்து வச்சு கடவுளை விட்டு அதுக்கு கொடுக்குற மதிப்பு உள்ளே இருக்கிற ஆன்மாவுக்கு யாரும் கொடுக்குறது. அதுதான் உச்சி அண்ணாவுக்கு மேல உச்சிக்கு மேல அண்ணாவுக்கு மேல பெரிய மத்திக்கு மேல மற்ற விளக்கு நிறைய தன்னை இருந்து விளையாடு. அதே ஒரு கல்வியிடம் நீ சொல்ல வேண்டவதில்லை. பல கல்வியர்கள் ஐயா சொல்லிட்டு அதை நான் உணர்ந்தேன். அதை உணர்வதனால விட்டுட்டேன். அந்த புலால் மரத்தில் விட்டு ஆதி தொழிலாளர் வேட்டரை ஒன்றும் உயிர் செதுத்துனாலும் 1000 ஞானங்களை செய்வதை விட 1000 கோயிலுக்கு போய் பரிகாரம் செய்வத ஒரு உயிரை கொண்டு அதன் புலாலை கொண்டாடுறது 1000. இப்போ ஒன்னாலே உள்ளது உயிர்களை உண அண்ணாத்தால் செய்யாத அளவில் ஐயா இந்த செத்துக்கு நான் தரமாட்டேன், ஐயா இன்னைக்கு அம்மாட்ட நான் தரமாட்டேன். அப்ப அன்னைக்கு மட்டும் அந்த உயிர் பாடுதுன்னா இறைவன் அன்னைக்கான ஒரு நாளைக்கு கொடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கு நம்ம சொல்றது போடுவோம். ஒன்னாமை உயிர்நிலை ஊழல் அண்ணாத்தால் செய்யாத ஆதாரம் உயிர்களின் இறைத்துவான் ஊழல் நாளில் இருக்குது. ஊர் உண்பவனுக்கு நரகத்தின் மாதிரி திறக்கப்பட மாட்டேன். எவ்வளவு அற்புதமான இந்த திருவிழா உணர்ந்ததுனால நாங்க விட்டதனால் ஏறாத நிலையில் எட்டு விட்டது யாரு தயவு உயிரிழத்தே மோட்டரிட்டு சிறவு போடும். அப்ப பதித்தவர் தம்ம பார்த்து ஒருவரை மண்டியரையெல்லாம் கழித்திடையினார். அதுதான் 21 அருள்மொழி சொல்றார். அருட்பெருஞ்சோதிய ஒருமை தலைவன் ஆறுயிருக்கெல்லாம் அன்பு செய் இறைப்பெருவடிவம் நிம்மிய பெரு ஈரமும் அன்பும் கொண்டு இன்னொரு பெரு உயிரெல்லாம் பொருளின் உடம்பட நோக்குக ஊன்முதல் செயல்படுத்து ஊன்முத பார்வைக்குள் எவ்வளவு கேவலம் தம்முயர் ஏனெனில் ஏகாத கல்விய சாகாத கல்வி ஐந்தொழில் புரிந்து அரு விளக்கம் செய் ஒருமை உடனாகி உடைமை நடத்தி ஓங்கிய உரிமை அருட்பெருஞ்சோதி அவ்வுயிர் மார்க்கத்தின் வெற்றியை கருணை சின்னம் தர்மசாலை ஞானத்தை சாகா வரம்பு சன்மார்க்க சங்கத்தின் சான்றிரு சாதி மத சமய நடி சண்டை வேண்டாம் சிவம் ஒன்றை பொருள் என கண்டது தயவுடையார் இல்லாமல் சன்மார்க்கம் சார்ந்தவரை பதித்தவர் சமூகம் பார்த்து உணவரை மண்ணில் எல்லாம் கழிக்கிறவரை யாரே எண்ணினம் இறங்கிறார். எவ்வளவு அற்புதமான மொழி இருப்பாரு. ஒவ்வொன்றும் உள்வாங்கணும். நாம சுற்றிட்டே இருக்குதா அதெல்லாம் ஐயா சொன்னாரு. நம்ம வந்து நாகலாம வச்சுக்கிறாங்க ஐயா, அதனோட விளக்கங்கள் யாருக்கெல்லாம் தெரியுங்களா? நாகலாம வந்து நான் பொட்டு வச்சு மஜா பொட்டி பொட்டுவாங்க, அதனோட விளக்கங்கள் யாருக்கெல்லாம் தெரிஞ்ச சொல்லுவீங்க?
ஓ அதெல்லாம் இருக்குது. அதை வந்து 2 பாம்பு சுற்றி நிற்குது, அது ஒரு முகம் பார்க்குது. அதனோட விளக்கம் யாருக்கு? அதுதான் ஐயா, அந்த நாளில் வந்து கையில போட்டு கட்டினாங்க இடங்களே பின்களை. இப்ப பாருங்க, நம்ம 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை மூச்சு காற்று வலது நாசி இடது நாசி மாறி மாறி வரும். இது யாரா கவனிச்சுக்கிறோமா? அதை மட்டும் சொல்லிக்கிறேன், கவனிக்கல. இந்த இடங்களையும் பின்களையும் ஏறோ இருக்கும், அது போட்டு அது வேலை செய்யுது. அது ஒரு செகண்ட் இல்லைன்னா நம்ம இல்லை, மண்டோட போயிட்டு அந்த உலகத்துக்கு போனோம். அந்த இருக்கும் போதே இந்த மனித திருநோக்கம் இந்த அறிவாய்க்கு இருக்கும் போதே வேண்டி பெற்றுக்கோ. காலம் இல்லை, இருக்கிறது பஞ்ச காலம். இந்த பஞ்ச காலத்துக்குள்ள இந்த ஆன்மா செத்துகள் தான் இடங்களை பெண்களையும் வச்சாங்க. இது வலது நாசியும் இடது நாசியும் அது ஏறமோ இறமோ இருக்குது. அதுதான் இந்த 2 பாம்பு வச்சுட்டு அது வந்து கொண்டு கொடுத்துட்டாங்க. ஒரு சந்தனை அடிச்சு வச்சாங்க. அதை நாம மஞ்சள் புத்தி போட்டு வச்சு கொட்ட ஆரம்பிச்சிட்டோம். அப்ப இது ஒரு குடும்பமா காலன்றாங்க. உன்னை நீ உணரணும். அதுக்காக நான் தவறா நினைக்கிறேன். அதுல ஒரு சக்தி இருக்குது. அது கண்ணை செய்தி இருக்குது. அந்த ஓரறிவு தாவரங்கள் வேப்பம் மரமும் ஆலமரமும் அந்த வித்துக்கள் இடையில வைக்கும் போது அது சுத்தும் போது அது இருக்கிற வைப்ரேஷன் நம்மளோட இருக்கிற அந்த எத்தனை நோய்களை தீர்க்குது. அந்த மஞ்சள் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு சக்தியை கொடுக்குது. அந்த மாதிரி வழிபாடு பண்ணும் போது நம்மளுக்கு ஒரு உயிராற்றல் ஏற்படுது. அந்த உயிராற்றல் உருவாக்கி நம்மளை வாழ வைக்குது. அதுக்காக இறைவன் வந்து உருவத்தை வணங்குறாங்க. அந்த தவறை நான் சொல்லவில்லை. அந்த உருவும் அருவும் உருவமாகி அருவமாகி அறுப்புரை சொல்லினான். அப்ப உருவத்தை பார்த்து நீ அருவ நிலைக்கு கொண்டு வாங்க. அதை தொடு உணர்வு உணவும் தோணலாக வெளியில எடுத்து வச்சு அறிஞரில் தோன்ற அறுப்புரை சொல்லி இப்ப தொடு உணர்வு உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. என்னங்கய்யா, அந்த தொடு உணர்வு உணர்வுதான். அதனால நம்ம உணரணும். அதை உணர்ந்து இப்ப எங்க வீட்டுல நான் சாப்பிட்டுருந்தேன். இப்ப எங்க வீட்டுல நான் சாப்பிடாததுனால நான் எட்டார மட்டுட்டேன். மாசத்துக்கு ஒரு முறை எத்தாங்க, வருஷத்துக்கு ஒரு முறை எத்தாங்க. நீ சாப்பிடணும்னா சாப்பிடட்டாங்க. எங்க சின்ன குழந்தை கூட இப்ப என்னன்னு தெரியாது. இப்போ நான் பேசும்போது என் நம்படாத புரிஞ்சா ஒரு ஆளுக்கு இருக்கு 100 பேர் இஷ்டமும். இப்போ எங்களோட வளர்ப்புறத்துல கரெக்டா ஒரு இது வரைக்கும் நான் வந்து 2008 சம்பாதிச்சுட்டு வந்து 50 பேருக்கு தெரிவித்து வச்சுக்கிறேன். ஐயா அவங்க பையன் நம்ம சொல்லுகின்ற சொல் செயலாளர் அதை திருத்தணும். அதை எப்படி வழி கொண்டு வரலான்னு தான் பார்க்கணும். சாமியாரன்னு சொல்லுவான். நீ சாமியாரின்னு என்ன வழிக்கு அதிகமா கும்பிடுற. அப்ப நான் சொல்லுங்க யார் சாமியார் சொல்லு பண்ணலாம். அப்ப உண்டு பண்றது யார்? நீதான் சொல்ற. நீ கோயில் வர்றாங்க இந்த மாதிரி சாமியார் சொல்ற. அப்போ அந்த அறுப்புறஞ்சுடைய அந்த அற்புதமாக அவர் விலகி உள்ளார். அதுதான் அந்த 3 பாடல்கள் சொல்லிட்டு சொல்றார். அறுப்புறஞ்சுவதி அதாவது அட்டகம் ஞானத்தை இதுக்கு முக்கியத்துவம் கூட. இப்ப இந்த அறுப்புறத்தின் மகன் முதல் இடைவிடாத சொல்லுங்க. இது இவர் சொன்ன அந்த ஆன்ம நிலையை நாம் வரைக்கலாம். பாருங்க, அதுல வந்து 8, 2 என்பதை இயலும் உருப்படியான அட்டமில் தோன்றிய அறுப்புறஞ்சோதி 8 அதை வந்து உயிரத்தின் உண்மையில தத்துவங்கள் சொல்லி வச்சுக்கிறார் சொல்லல் பெருமான். அதுதான் உயிரத்தின் வந்து உயிரத்தி எத்தனை தெரியுமா? உயிரத்தி எத்தனை 5 நான் சொல்றேன். ஆறு ஆ நெடி ஊருக்கு அரமாத்திரம் அவதாறு கொடுக்கும். அப்பா ஆ ஓ இப்ப பாருங்க, இந்த வைப்ரேஷனு இந்த உச்சிக்கும் இது பெரியதா வலிக்கும். அதான் இந்த உள்ளூர் பிரச்சனை தெரிவிக்கிறாங்க. அதை சுருக்கமா ஐயா சொல்றதுனால இவர்கிட்ட இருந்து நான் பாடம் எடுத்துருந்தா இருந்தால் அவர் நிறைய சொல்றாரு. அப்பெல்லாம் அவருக்கு தெரியல. இந்த அரைப்புறஞ்சோடி பாருங்க, அந்த அகோல கூட ஆரம்பத்திலேயும் அரைப்புறஞ்சோடி சொல்றாரு, முடிவில் அரைப்புறஞ்சோடி சொல்றாரு. அதில் தனிப்பெரும் கருவி என்ற வார்த்தை வரவே வராது. அதனால்தான் அங்க அரைப்புறஞ்சோடி அந்த வருங்கும் போது இரு பிளஸ் ஓ வந்துச்சு, இரு பிளஸ் ஏ ஓ வந்துச்சு, சி வந்துச்சு. அப்போ அருட்பெரும் ஜோடினா இந்த மகா மந்திரம் நம்ம வந்து உச்சிக்கு மேல அல்லா சொல்லி குரு மத்தியிலே வெச்ச விளக்கு எழுதியதை வளர்த்துட்டார். தண்ணி எறிந்து இன்பம் வெள்ளிலாரே அது ஒரு தந்திரமை சொல்ல வேண்டும். வெளியில நாதம் முடிமேல் இருந்த வெள்ளிலாரே அங்கே நானும் மரம் சேர்ந்து விளையாடுறது 5 அடி பாம்பாட்டிருக்கார் வெள்ளிலாரே. அவர் ஆதனோடு எத்தனையோ வெள்ளிலாரே சொன்ன நாக்கு ருசி கேட்குது, கண்ணு பார்க்குது, காது கேட்குது, மூக்கு ருசி இது மயங்கிடுவோம். ஏன்னா மெய்ஞானத்தை உணர்ந்து இந்த குரு மத்தியிலே அருட்பூஜை ஆண்டவரை நாம நினைப்போம். சிறப்பாக வாழ்ந்து ஆண்டவரை வைப்போம். ஐயாவின் எழுவதற்கு தங்கள் வேண்டுதல் எழுதி மகிழ்ச்சி கேட்கிறோம். நன்றி ஐயா.
ஞானஸ்வரையில 28 வச்சார், 2 வைக்கிறார். அதுலயும் பாருங்க அந்த அதாவது உயிரோ உடலோ ஒன்னா சேர்க்கிறார், 8 சேர்க்கிறார், உகரமோ அகரமோ 2 சேர்ப்பார். அதே மாதிரி 8 வைப்பார் அட்டகத்தையும். அதெல்லாம் அற்புதமான ஒரு அந்த பாடலுக்கு முக்கியத்துவம் உண்டு. ஐயா அம்மா இப்போ நம்ம வந்து நினைந்து இதுதான் வந்து பிராக்டிஸ். ஆன்மீகத்துல நம்ம வந்து திரும்ப திரும்ப இறைவனை நினைக்கிறோம். எதை வச்சு இறைவனை நினைக்க முடியும்னா அவருடைய செயலை வச்சுதான் நாம் அவர் எப்படி இருக்கிறாரு அப்படின்றத நாம் இது பண்ண முடியும். இப்ப அம்மா இருக்காங்க, ரொம்ப நல்லவங்க அப்படின்னு எனக்கு ஒரு சொல்றாங்க, அவங்களுக்கு அனுபவம் ஆயிடுச்சு. ஆனா எனக்கு தெரியாது. ஆனா நானே பார்த்து அவங்ககிட்ட பேசி பழகி ஒரு 6 மாசம் பண்றது இவங்கள தங்க மாட்டாங்கன்னா அவங்களுடைய செயல் தினசரி வந்து 50 பேர் அனுமானம் பண்றாங்க. அம்மா எனக்கு வந்து என் பையனை கல்யாணம் காசு பக்கல, சின்னப்பா 50,000 எப்பமா திருப்பி கொடுக்கா, எவ்வளவு வட்டியா, அதெல்லாம் ஒண்ணும் வேணா நீ கொடுக்காத. அப்போ அவருடைய செயலை வச்சுக்கிட்டு தான் அவருடைய உள்ள நிலையை நான் உணர முடியும். அதே மாதிரி ஆண்டவருடைய செயலை வச்சுக்கிட்டு தான் அவருடைய வண்ணம் எப்படி இருக்குதுன்னு நம்ம உணர முடியும், நேரடியா உணர முடியாது. ஒருத்தர் நல்லவன் கெட்டவன்றது ஒரு அப்பியரன்ஸை பார்த்து உணர முடியாது. அப்படி இடம் போட்டோம்னா தவறா முடியும். அவங்கிட்ட அவருடைய மனநிலை எப்படி இருக்குன்னு பழகினாதான் நம்ம அவங்கள பத்தி சொல்ல முடியும், கருத்து சொல்ல முடியும். 1 வருஷமோ 6 மாசமோ பழகினாதான் அவங்க குணாதி எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி இப்ப ஆண்டவருடைய செயல், அவங்களுடைய அன்பு செயல் எப்படி இருக்குது, அது வந்து நம்ம செயல் எப்படி, ஆண்டவருடைய செயல் எப்படி இருக்குது அப்படின்னு இடம் போட்டு பார்ப்போம். அந்த இடம் போட்டு பார்த்தாங்கன்னா ஆண்டவருடைய அற்புதர், அவருடைய அருள் வண்ணர், தனிப்பெரும் கருணையே வடிவானவர். அவருக்கு மனுஷ மாதிரி உடம்பு இருக்கா, இந்த மாதிரி இதயம், நுரையீரல், கிட்னி, இந்த மாதிரி மாமிச உடம்பான்னா பிறவா யாக்கை பெரியோர் அப்படிங்கிறார் இளங்கோவடிகள். அவர் வந்து இந்த மனித தேகத்துக்குள்ள அவர் வந்து அவதாரம் எடுத்துதான் இறைவன் வரமாட்டார். அது ஜீவனுக்கு தான் அது வரணும். இறைவன் அவதாரம் எடுத்து வரமாட்டார். அப்படி சொல்வதெல்லாம் கற்பனை. அது வந்து ஒரு காலத்துல மக்களை, பாமர மக்களை பக்குவப்படுத்துவதற்காக ஏற்பட்டது. இப்பொழுது அதை பிடித்து கொண்டு அடைய வேண்டாம், உண்மை நிலைக்கு நாம் வந்து விட வேண்டும். இப்போ ஆண்டவருடைய அற்புதம் எவ்வளவு சொல்லிட்டு யாராலையும் கணிக்க முடியாது. ஒன்று மட்டும் எடுப்போம், அதுவும் கொஞ்சோண்டுதான் நமக்கு தெரியும். இதுவும் நமக்கு எப்படின்னா விஞ்ஞானத்தின் மூலம் நமக்கு தெரியும். சரி, இப்போ இந்த தலை என்தான் உடம்புக்கு சிறப்பே பிரதானம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு சொல்றாங்கன்னா பார்க்கிற அறிவு, கேட்கிற அறிவு, வாசனை அறிவு, நாக்குரு, இதான் மெயின் நமக்கு. இது சொல்ற அறிவு உடல் தோல் ஃபுல்லா இருக்கு, அதை விட்டுடுங்க, அது எல்லாமே வந்துட்டு. அப்போ இது 5 அறிவும் தலைக்கு மேல வச்சுக்கிறாரு இல்லையா ஐயா, சொல்லு கிட்டதாங்க எனக்கு யாரு கேட்காது, இதை வச்சு சொல்லுங்க. உங்களுடைய கருத்து ஏன் கேட்கிறேன்னா, இப்போ எனக்கு வந்து கோசலை ராமன் பேரு, ஆக்சுவலா நான் சாப்பாடுறேன். இங்கிருந்து இது வந்து எனக்கு வயிறு எவ்வளவு போட்டாலும் சாப்பிட்டே இருப்பேன். இப்ப வாய், இந்த வாயை இங்கேயே வச்சா நான் இப்படியே தட்டுல இருந்து இப்படியே வச்சுப்பேன்ல. இப்ப இங்கிருந்து தூக்க வேண்டியது எதுக்கு? நான் கடவுளுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். அறிவை ஒண்ணு வந்து இங்க வச்சிருக்கலாமே, ஏன் வைக்கல, ஏன் இங்கேயே வச்சிருக்காரு, எல்லாத்தையும் பக்கத்துலயே வச்சிருக்காரு. கடவுளுக்கு ஐடியா வரலையா? ஏன்னா நம்ம கடவுளுக்கு ஐடியா கொடுப்போம்.
அதெல்லாம் நம்ம சாதாரணமான ஆளு, மனுஷன் லேசான ஆளு கிடையாது. கடவுளுக்கே ஐடியா கொடுப்போம். சரி, உங்களுடைய கருத்து என்ன? அறிவுலாம் மேலதான் இருக்கணும். என்னங்கய்யா? அறிவுலாம் மேல தான் இருக்கணும். அறிவு எழுதிட்டோம், சரி சாப்பிடுறதா இருக்கணும். சரி. அறிவுக்கு பாடத்தை வச்சுட்டா அது அறிவாகாது. இருங்க. என்ன ஆச்சு? எங்க வலிக்குது? எங்க வலிக்குதுன்னு கேட்டேன். இங்க வலிக்குது, இங்க வலிக்குது. அப்ப இங்க வலிக்கிறது இங்க அறிவு இருக்கா இல்லையா உங்களுக்கு? எங்க இங்க வலிக்குது, யாருக்கு வலிக்குது? இங்க வலிக்குது, யாருக்கு வலிக்குது? அது நீங்க எங்க இருக்கிறீங்க? வலிக்குது இங்க, உங்களுக்கு வலிக்குது. அப்ப நீங்க எங்க இருக்கிறீங்க? அங்கதானே வலிக்கணும். ஏன் இங்க வலிக்கிறீங்க? சில நேரத்துல வலிக்குது, ரைட்டு. வலிக்கிறது யாருக்கு? அப்ப நீங்க எங்க இருக்கிறீங்க? எங்க இருக்கிறீங்களா, எங்க இருக்கிறீங்க சொல்லுங்க. அதெல்லாம் வேண்டாம், அது தப்பு. இங்க வலிக்குது. இப்ப நீங்க நன்கு படிச்சா இருக்கீங்க, இவ்வளவு பெரிய முள்ளு ஆணி காலில் போட்டுச்சு, எங்க உங்களுக்கு வலிக்குது? இப்பதான் மாற்றி மாற்றி பேசுங்க. மாற்றி மாற்றி வாயை பத்தி நீ பேசுறீங்க. இப்போ உங்களுக்கு எங்க தெரியுது? எங்க நீங்க உணர்றீங்க? உணர்றது யாரு? நீங்க எங்க இருக்கீங்க? அதை தெரிஞ்சுக்கிட்டா இறப்பு கிடையாது. அதை தெரிந்து கொண்டால் இறப்பு கிடையாது. அதை வள்ளுவர் சொல்றார். சுவை, ஒளி, ஓசை, ஊறு, நாற்றம் இவை ஐந்தின் வகை தெரிவான்கட்கே உலகு. உலகுன்னா அக உலகு, இந்த உலகு இல்லை. இந்த உலகத்துல நமக்கு எல்லாம் வேலை அக உலகம், அந்த பேரின்ப உலகம். அதுதான் மணிவாசகர் சொல்லிய பாட்டு. பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தில் உள்ளார். சிவபுரம் அதே திருஞான சம்பந்தர் தோடுடைய செவியல் விடையேறிவோ சூழல் மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வல் ஏதுடைய மலரா முனை நாள் பணி கேட்க சீருடைய பிரமாபுரம் நேரிய பிரம்மாண்டே. அவர் சொல்ற பிரம்மாபுரம், மணிவாசகர் சொல்ற சிவபுரம், வல்லல் பெருமான் சொல்ற உத்தர ஞான சித்திபுரம். எல்லாமே இங்கதான், இந்த தான். அதனால எல்லா அறிவுமே அதை சுற்றிதான் விளங்கும். எல்லா அறிவு நிலைகள், புற அறிவு நிலைகள், அந்த பேரறிவு, ஒப்பற்ற தயவுடைய பேரறிவுங்க. இறைவன்றது யார் நேற்று பத்திர சித்தி வளாகத்துல இந்த தயவு எனக்கு ஏழாம் தேதி எதிர்த்தது யாரெனில் தயவுன்றார். அற்புதம் என ஏழாம் தேதி ஏற்றி எங்கனக்கே ஆறாறு காட்சி அற்புதம் சொல்லி அவர்கள் சொன்னாங்கன்னா, ஏழாம் நிலைமை ஏற்றி எங்கனக்கே ஆறாறு காட்சிய அற்புதம் சொல்லி மேட்டு கும்பத்துல ஒருநிலை சொல்கிற அதே வார்த்தை தான். ஏழாம் நிலைமை என்னை ஏற்றி விட்டது யாதெனில் தயவு. எல்லாத்தையும் சுருக்கிட்டார். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கல்லை, அற்பெருஞ்சோதி மந்திரத்தை சுருக்கி தயவுட்டார். மூணே எழுத்து. இந்த 3 எழுத்துக்கு பொருள் நாம தெரிஞ்சுக்கணும்னா ஒரு நாளா சகந்த சுவாமி மூலமா தான் அது வெளிப்படும். தான்னா யாருன்னா இது 3 எழுத்தை தெரிஞ்சு அனுபவத்தில் பெற்றுக்கொண்டால் சரி, நம்ம அதை விட்டுடுவோம். இப்போ நினைந்து